ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் இல்லை, மாணவர்கள் இல்லாமல் ஆசிரியர்கள் இல்லை. ஆனால் அதை எப்படி பார்த்தார்கள் என்றால், ஆசிரியருக்காக பேச வந்த விஜயசுந்தரி அவர்கள் இதுதான் அறம் என்று குழம்பி நின்ற மாணவனுக்கு தெளிவாக சொன்ன ஆசிரியராக விஸ்வாமித்திரர் இருந்தார். இன்றைக்கு அப்படி ஆசிரியர் இல்லை என்று மாணவர் உலகத்திலே வந்த யோகேஷ் என்ன சொல்லுகிறார்? இதுதான் சரி என்று ஒரு ஆசிரியர் சொன்னால் அதை பற்றி ஆராயாமல் பின்பற்ற வேண்டியது மாணவனுடைய கடமை என்பதாக யோகேஷ் தன்னுடைய கருத்தை எடுத்து வைத்தார். இது உண்மை இல்லை. இன்னொன்று, அதில் அவர் ரொம்ப வேடிக்கை ஒரு வேண்டுகோளை வேற வச்சுட்டு போயிருக்கிறார். ஆசிரியர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற வேண்டுகோள். நல்ல வேளை நீங்களாம் ரிட்டையர் ஆகிட்டீங்க. அதில் நம்ம யோகேஷ்குமாருக்கு பெண்ணு பார்க்கறதுனா கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கும். அவர் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார். இதில் என்ன அழகுன்னா, இப்போ ஒரு கேள்வி நீங்கள் பாருங்க, நான் ஒரு கேள்வியே கேட்கிறேன். இப்படி ராமனுக்கோ மற்றவர்களுக்கோ பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க விஸ்வாமித்திரன் யார்? தந்தையிடத்திலே வந்து அரசனாக இருந்த தயரேந்திரிடத்திலே என்ன கேட்டான் இந்த விஸ்வாமித்திரன்? நான் யாகம் செய்கிறேன், அதை காப்பதற்கு கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி. இதுதான் கேள்வி. கரிய செம்மல்ன உடனே ஐயோ ராமனை கேட்கிறான், இவன் பயந்தான். ரொம்ப அழகான பாட்டெல்லாம் கம்பனுடைய பாடல்கள். கடைசியில் வசிஷ்டன் தலையிட்டு இல்லை நீ அனுப்பு என்றவுடன் அனுப்புகிறான். சரி, யாகத்தை காக்கிறான். யாகத்தை காத்து முடித்தவுடன் நன்றி என்று சொல்லி வேண்டுமானா கொஞ்சம் நினைவு பரிசு கொடுத்து இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வந்து அப்பாயிட்ட கொடுக்க வேண்டியதுதானே உன் வேலை. வேள்வி காக்க வந்தனர் வில்லும் காண்பர் என்று இவர்கள் எல்லாரையும் கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு என்ன உரிமை இருக்கு விஸ்வாமித்திரனுக்கு? ஏன் யோகேஷ், நாளைக்கு உங்க வாத்தியாரே அவருக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை உங்க தரையில கட்டி வச்சா உங்க அம்மா அப்பா ஒத்துக்குவாங்களா? அப்படி ஏன் செய்யறான்னா, கம்பன் அவ்வளவு விளையாட்டா செய்ய மாட்டான். ஒரு சொல் கம்பன் குறுக்கே பயன்படுத்துகிறான். ஒரு சொல், அந்த ஒரு சொல்லில் விஸ்வாமித்திரன் செய்த இது எல்லாம் சரி என்று ஆகிவிடுகிறது. அந்த உரிமை விஸ்வாமித்திரனுக்கு கிடைத்து விடுகிறது. இவனை உன்னிடம் நான் தந்து விடுகிறேன், இயைந்தது செய்க என்றான். இயைந்தது செய்க, நான் எதெல்லாம் இவனுக்கு நல்லதோ அதெல்லாம் நீங்க செய்யுங்க. இது கூட என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால வரையில இருந்தது. நீங்க ஆசிரியர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும், மேடையில் ஆசிரியர்கள் இருக்கிறீங்க, ஐயா இருக்கிறார், என்ன சொல்லி முன்னால விடுவாங்க? பையன் இவன் படிக்கணும், கண்ணை விட்டுட்டு தோலை உரிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? கண்ணை விட்டுட்டு தோலை உரிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் உண்மையிலேயே கேட்கிறேன், ஆசிரியர்களா இருக்கிற மாதிரியான கொடுமை எதுவும் இல்லை. நீங்க மார்க் வாங்கலனாலும் உங்களுக்கு தான் திட்டு, மார்க் வாங்கலைன்றதுக்காக பெரம்பை எடுத்து மிரட்டி அடிச்சாலும் உங்களுக்கு தான் திட்டு. அதாவது மொத்தமாகவே நாம் நிலைகுலைந்து போயிருக்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் சான்றுகள். இன்னைக்கு அப்படி இல்லை இல்லைங்க. ஆசிரியர்கிட்ட எல்லா உரிமை இருக்கா? ஒரு வீடியோ, அது என்ன சொல்லுவீங்க, சிடிசி கேமரா இருந்ததுனால சென்னையில் ஒரு பள்ளியில் நடந்து தெரிந்தது. ஒரு ஆசிரியர் ஒரு பையனை அடிச்சிட்டன்றதுக்காக அந்த பையனுடைய தந்தை, அவனுக்கு உறவினர்கள் எல்லாரும் போய் அந்த ஆசிரியரை பள்ளியிலே வைத்து அடித்தார்கள். சிடிசி கேமராவில் அது பதிவானதுனால் வெளியே வந்தது. பல இடங்களில் அந்த விஷயங்கள் நடக்கத்தான் செய்கின்றன. சரி, அது ஒரு தனி ஆராய்ச்சி, அதற்குள் போனால் அது இன்னும் பெரிதாக போகும். ஆக அந்த உரிமை விஸ்வாமித்திரனுக்கு தரப்பட்டது. ஏனென்றால் குருவை என் மகனுக்கு குரு நல்லதை செய்வார் என்று பெற்றவர்கள் நம்பிய காலம் அது. குருவும் அப்படி உண்மையாக இருந்தார்கள். அதையும் எடுத்து பார்க்கணும். இப்ப பாருங்க, அகலியை கொன்னாச்சு, தாடகைக்கு உயிர் வந்துருச்சு. இது ரெண்டும் நடந்த உடனே அகலிகைக்கு உயிர், கல்லுக்கு உயிர் வந்தது, தாடகையை கொன்னாச்சு. இது ரெண்டும் நடந்த உடனே விஸ்வாமித்திரன் ஒரு பாடல் சொல்வதாக கம்பன் எழுதுகிறான். அந்த பாட்டு தான் அந்த இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இவ்வுலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். என்ன பொருள் என்றால், வளர்ந்து வரக்கூடியவன் ஆற்றலை வெளிப்படுத்தினால்
அதை உற்சாகப்படுத்தி ஊக்கம் செய்ய கொடுக்க வேண்டிய கடமை ஆசிரிய பெருமக்களுக்கு இருக்கிறது என்பதுதான் அந்த பாட்டனுடைய அடிப்படை பொருள். பாராட்டணும். எங்க ஐயா சிற்சபேசன் சொல்வார் மேடையில், அவர் சொல்லுவார், அவன் மாணவனுக்கு கணக்கே வராதான். கணக்கில் ஒரு சந்தேகம்னு எந்திரிச்சு ஆசிரியர்கிட்ட கேட்டா கூட, உனக்கு தானே கணக்கு தானே, இந்த ஜென்மத்தில் வராதுன்னு வரா. இவனை மூடி வச்சிருவான், அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலாம். ஆசிரியர் ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்கிற கருத்தையும் அங்கே அவன் பதிவு செய்கிறான். ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய விஜயசுந்தரி அவர்கள் இன்றைக்கு ஆசிரியர்கள் அப்படி இல்லாத சூழ்நிலையை வருத்தத்தோடு பதிவு செய்தார்கள். அதுவும் உண்மைதான். ஏறத்தாழ ஐயா அவர்கள், நீங்கள்லாம் வேலைக்கு சேர்ந்தப்போ உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? வேலைக்கு சேர்ந்தப்ப 140 ரூபாய் சம்பளம். இன்றைக்கு ஒரு கல்லூரி ஆசிரியர் வாங்கக்கூடிய சம்பளம் என்ன? எவ்வளவு பணம் அது பயந்திருக்கு. ஆனால் அதற்கு உண்மையாக எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்? இந்த வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு உண்மையாக எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்? சரி, 100க்கு 100 எந்த ஆசிரியரும் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரிந்து இங்கே மன்றத்திலே ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், மாணவர்களுக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள். 1330 குறளையும் மனப்பாடம் செய்ய வைத்து பரிசு கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறார்களா இல்லையா? இன்னைக்கு காலையில் செய்தி பார்த்தேன். நீங்க இந்த மாநகராட்சி பள்ளி, அரசு பள்ளியில் மாணவர்கள் வருவதில்லை என்கிற குறையை தீர்ப்பதற்காக வீடு வீடாக மேளதாளம் அடித்து சீர் கொண்டு போய் கொடுத்து ஆசிரியர் பெருமக்கள் தங்கள் பள்ளியிலே மாணவர்கள் சேர்க்கிறார்கள் என்று இன்று காலை செய்தி பார்த்தேன் வருவதற்கு முன்னர். அப்படி மாணவர்கள் வளர்ச்சியிலே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆசிரியர்கள் வெளியே தெரியல இல்லையா? இருக்கிறாங்க அவங்க. ஏன்னா அவங்க சுதந்திரக்கூடாது மொத்தமாக எல்லாரையும் சொல்வதாக. நான் இன்னொன்று சொல்லுகிறேன். நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த செய்தி. ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், நீங்கள் ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, வேறு எந்த ஆசிரியரை விட மாணவர்கள் தமிழாசிரியருடன் நெருக்கமாக இருந்த காலங்கள் உண்டு. ஏன்னா வெறும் பாடம் நடத்திட்டு போக மாட்டாங்க. மாணவனுக்கு கூட பிரச்சனை, குடும்பத்தில் இருக்க பிரச்சனை, அவங்க கவலை, சோர்வாக இருந்தால் கூட என்னடா சோர்வாக இருக்க, என்ன ஆச்சு, எனக்கு சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக தமிழ் ஆசிரியர்கள் இருந்தார்கள். அப்படி ஒரு ஆசிரியர் நாமக்கல்ல இருக்கிறவர் மாணவர்களுக்கு அப்படி பணம் கொடுப்பாராம். அதாவது ஃபீஸ் கட்ட முடியலன்னா அவரே சம்பளத்தில் ஃபீஸ் கட்டுறது. அவர் சோர்ந்துட்டார். அவர் ஓய்வடைஞ்சி பெண்களுக்கெல்லாம் கல்யாணமாகி சிரமப்படுற நிலைமையில் இருக்கிறார். அவரிடம் படித்த மாணவர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். அவங்க எல்லாரும் இந்த நமக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்லேயே இவர் ரொம்ப நல்லவர்ல, அவர் எவ்வளோ சொல்லிக் கொடுப்பார். அப்போ செய்தி வர்றப்ப ஒரு ஆசிரியர் இப்படி கஷ்டப்படுறாருன்னு அந்த பழைய மாணவர்களுக்கு செய்தி தெரிந்து, அவருக்கு தெரியாமல் டாக்டர்ஸா, லாயர்ஸா, என்ஜினியர்ஸா, பெரிய அதிகாரிகளாக இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கையில் 1000, 10,000, 50,000 பணம் கொடுத்து ஒரு வீடு வாங்கி, நிலம் வாங்கி, அதில் வீடு கட்டி குரு இல்லம்னு அதுக்கு பேர் வச்சு அந்த ஆசிரியருக்கு பரிசாக அந்த மாணவர்கள் அந்த வீட்டை வழங்கினார்கள். 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் ஈரோடு மாவட்டத்தில். அப்போது நீங்களே நினச்சி பாருங்களேன், இன்னைக்கு நீங்கள் நினச்சி வணங்கத்தக்க 1-2 ஆசிரியர் உங்கள் மனசில் இல்லையா? இருக்காங்களா இல்லையா மனசுக்குள்ள? ஆனால் ஆசிரியர்கள் பல பேருக்கு பையன் பட்டம் வச்சுக்கிட்டே தெரியுவான். உண்மையா இல்லையாடா? எல்லா ஆசிரியருக்கும் பட்டம் பேர் வைப்பான். எங்கள் சிச்சபேசனையா தான் சொல்லுவார், நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, செங்குட்டுவன்லாம் பேர் வைப்பாங்களாம். நல்ல தமிழ் பேராக வைக்கிறாங்கன்னா, நல்லா கிள்றவர் நலங்கிள்ளி, ரொம்ப நேரம் கிள்றவர் நெடுங்கிள்ளி, தலை செவந்து போகிற மாதிரி கொட்டுறவர் செங்குட்டுவன். ஆசிரியர்களை இந்த இப்போ பசங்ககிட்டெல்லாம் தமிழ் வார்த்தை ஒன்று உண்டு, கலாய்க்கிறதுன்னு. அது ஆசிரியர்களை கலாய்க்கிறதுனா மாணவர்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி. இப்போ இல்லை, நான் விவேகானந்தா கல்லூரி மாணவன். நான் படித்தது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும், லெபார்ட்ரிக்குள்ளே லேபுக்குள்ளே போனோம்னா அந்த கலர் கலராக ஊற்றி பியூரோட், பிப்பெட்டு, கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குன்னு வச்சு கலக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செய்முறை விளக்கத்தின் போது ஆசிரியர் இப்படி நின்று பண்ணுறாருன்னா சுற்றி நிற்போம் மாணவர்கள்லாம். இந்த கிளாஸ் ரூம்லேயே நீங்கள் இந்த ஃப்ரண்ட் ரோ, மிடில் ரோ, பேக் ரோன்னு இருக்கும் பாருங்க, அதுதான் தரம் கண்டு தந்த தனம். அவர் தனியாக நிற்கிறதுல பின்னால் அப்படி நிற்கும்போது
பின் வரிசையில் ஒருத்தன் நிற்கிறான், எதுவும் புரியாது, படிக்க மாட்டான், எல்லாரையும் நக்கல் அடிச்சுட்டு தெரியும். பின்னால் நிற்கிறான். ஆசிரியர் கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் 2 கரைசலை ஊற்றி இப்படி கலக்கிட்டே பாக்கெட்டில் இருந்து, அந்த காலத்தில் இல்லை, ஒரு 10 பைசா அந்த காசை எடுத்து அந்த கரைசலில் போட்டு இப்படி கலக்கிட்டே கேட்டார், இந்த கரைசலில் இந்த நாணயம் கரையுமா அப்படின்னு இப்படி கலக்கிட்டே இருக்கார் கோனிக்கல் ஃப்ளாஸ்க். இந்த படிக்கிற பசங்க யோசிக்கிறான், உள்ளே இருந்தது ஆசிட் கண்டென்ட்டு, ஊற்றுனது பேஸ் கண்டென்ட்டு, இது நியூட்ரலைஸ் ஆயிரும், இது மெட்டல், என்ன மெட்டல். பின்னால் இருந்து அந்த பையன் குறை கொடுத்தான், சார் கரையாது சார்னா. சரியான விடை எப்படி சொன்னாயினாரு, சார் அது உங்க துட்டு சார், கரையும்னா போட்டிருக்க மாட்டீங்கன்னா. லாஜிக்கலாக கரெக்டு தானுங்களா ஆன்சரு. அப்போ ஆசிரியர் மாணவர் உறவுன்றது ரொம்ப பெருசு. இதே மாதிரி ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியர் இமெயிலில் எல்லா மாணவர்கள்கிட்டையும் தொடர்பு வச்சுட்டு இருக்கார். எல்லாருமே வசதியாக வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கிறவங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்குது, மனசில் அமைதி இல்லாத ஒரு தன்மை இருக்குயா. நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ இருந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னு இவருக்கு எழுதுவாங்க. இவர் என்ன பண்ணாரா, எல்லாரும் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்கலண்டா பேசுவோம், வரோம் யாருன்னு ஒரு குறிப்பிட்ட நாள் குறித்து இந்த ஆசிரியர் வீட்டுக்கு ஒரு 10-15 மாணவர்கள் வர்றாங்க. பழைய நினைவுகளை பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்த உடனே, உங்கள் எல்லாருக்கும் நானே டீ போட்டு கொடுக்குறேன்டா, எல்லோரும் டீ குடிச்சிருக்கீங்களா? நான் போட்டு குடிச்சிருக்கேன் சார், இன்றைக்கி போடுறேன் நான். இவர் உள்ளே போய் டீ போட்டு ஒரு குடுவையில் வச்சுட்டு வெளியே வந்து மாணவர்கள்கிட்ட, டீ போட்டு பாத்திரத்தில் வச்சுட்டேன், அந்த ஊற்றி கொடுக்குற டம்ளர்லாம் கப்புலாம் நானே வச்சுருக்கேன், நீங்களே போய் ஊற்றிங்கன்ட்டு வந்துட்டேன். மாணவர்கள் உள்ளே போனாங்க. ஒரு டம்ளர் மட்டும் கோல்டில் செய்த டம்ளர், தங்கம். ஒரு 2-3 வெள்ளி டம்ளர் இருக்கு. இந்த கும்பகோணம் காப்பி கடைன்னு இப்போ கொடுக்குறான் பாருங்க, பித்தளை, அது அந்த மாதிரி கப்பு இருக்கு. பீங்கான் இருக்கு, அலுமினியம் இருக்கு. உள்ள போனவங்கெல்லாம் இந்த தங்க பாத்திர கப்புக்காக அடிச்சுக்கிறான், எனக்கு இது உனக்கு. அப்புறம் வெள்ளி பாத்திரம் அடிச்சுட்டு, யாரும் இந்த அலுமினிய பாத்திரம், மண் பாத்திரம், பீங்கான் பாத்திரம் சீண்டலை யாரும். எடுத்துகிட்டு வந்தால் ஆசிரியர் உள்ளே போய் பார்த்தா அலுமினிய பாத்திரம் அப்படியே இருக்குது, அந்த கப்பை யாரும் எடுக்கலை, மண் பாத்திரத்தை எடுத்துக்கல. எல்லாம் வெளியே வந்த உடனே எல்லாம் டீ குடிக்கும்போது, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லலாமான்னார் ஆசிரியர். சொல்லுங்கள் சார், உங்கள் பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான்டா, மெயிலில் எழுதுறீங்கல்ல, மனசில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. ஒரே டீ தான் நான் போட்டேன், அந்த டீயினுடைய சுவை ஒன்று தான். ஆனால் அது இது என்ன, தங்க டம்ளரில் குடித்தா சுவை மாறப்போதா, வெள்ளி டம்ளரில் குடித்தா சுவை மாறப்போதா, இல்லை அலுமினிய டம்ளரில் குடித்தா சுவை குறைய போதா? ஆடம்பரங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட ஆரம்பித்தால் அமைதி குலைந்து விடும்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம்னு வச்சுக்கோ. உங்க எல்லாருக்கும் டீ பெருசா தெரியல, எதுல குடிக்கிறோன்றதை பத்தி தான் கவலை இருக்கு. அப்படி எத்தனை ஆண்டுகள் ஓடினாலும் அறிவுரை சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இருந்தார்கள். நிலைமை மாறிடுச்சு. இதுல இன்னொன்று, நம்ம தம்பி ஒரு செய்தி சொல்லிக்கொண்டே இருந்தான், யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்னு சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு கடைசியில் ராவணனை மன்னிச்சான். அதனால் ஆசிரியர் நான் இன்னொன்று சொல்லுகிறேன், ஆசிரியர் சொல்லுவதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சொல்லுகிறான் கம்பன். நீங்கள் வளர்கிறீர்கள், நீங்கள் வளர வளர உங்கள் அறிவினுடைய கூர்மையால் எது சரின்னு நினைக்கணுமே தவிர, ஆசிரியர் சொன்னால் அது சரின்றது ஒரு காலத்தோட நிக்கட்டும்ன்றான். அது எப்படி? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இங்க பாருங்க, காட்டுக்கு போயிட்டான், ராமன் சீதை போனான், லக்ஷ்மணன் போனான், பின்னாலேயே இங்கே இவன் செத்து போயிட்டான். அப்புறம் பரதன் வந்தான், அழுது புலம்பி அண்ணனை இல்லை மன்னனை கொணர்வான் வந்தேன்னு காட்டுக்கு வந்துட்டான். இப்போ இவங்க 2 பேரும் பேசுகிறான். நீ வான்றான் பரதன், நான் வரமாட்டேன்றான் ராமன், பேசிக்கிட்டே இருக்காங்க. அம்மா அப்பா சொன்னபடி நான் காட்டில் தான்டா இருப்பேன், வரமாட்டேன்றான் ராமன். இல்லை இல்லை நீ வரணும், நீ இல்லாமல் நாட்டுக்கு போக மாட்டேன்றான் பரதன். வசிட்டன் இப்போ குறுக்க பூந்தான். வசிட்டன் குறுக்க பூந்து ராமன்ட்ட என்ன சொன்னா, ஏன்பா எல்லாரும் தான் கூப்பிடுறாங்கல்லப்பா, நீ இல்லைன்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்கப்பா, அதனால நீ நாட்டுக்கு வந்துரு, அதான் நல்லது என்றான் வசிட்டன். இப்போ ராமன் கேட்டான், நீ எனக்கு வாத்தியார் தானே, நீ என்ன சொல்லி கொடுத்துருக்க? அம்மா அப்பா சொல்ல மதிக்கணும் சொன்னது நீ தானே. இப்போ நீ சொன்னபடி அம்மா அப்பா பேச கேட்டு தானே நான் காட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ நீயே வந்து அம்மா அப்பா சொல்ல மதிக்காத, நாட்டுக்கு வான்னு சொன்னா உன்னுடைய சொல்லை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளுவேன்?
இதோடு இப்படி நீ பேசுவதை நிறுத்திக் கொள்வது நல்லது என்று வசிட்டனிடம் ராமன் சொன்னதாக கம்பன் காட்சி வைக்கிறான். என்ன சொல்ல வரான்? வாத்தியார் சொல்றதுனாலே எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. எது சரி என்று சிந்தித்துப்பார். இன்னைக்கு நிறைய இடங்களில் கேள்விப்படுறான், கத்தி எடுத்துட்டு போய் ஒரு மாணவன் ஆசிரியனை குத்துவானாங்க. டியூஷன் படிக்கிற ஒரு ஆசிரியையே மாணவன் கத்தியில குத்துறானே, மாணவனே மாணவனை கத்தியில குத்துறானே. எந்த அளவுக்கு நாம் சிதிலமடைந்து போய்விட்டோம் என்பதற்கு ஆசிரியர் மாணவர் உறவே ஒரு உதாரணமாக தெரிகிறதுன்னு பார்க்கலாம்.